இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காரைக்காலில் முற்றுகை போராட்டம். இஸ்லாமிய மதத்திற்கு மாறக்கூடிய நபர்களுக்கு தமிழக அரசை போல் சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு புதுச்சேரி அரசும் அரசாணை பிறப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் உலமாக்கள் அணி சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் கோரிக்கை மனு. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம். ஜிப்மர் மருத்துவர்கள் கையில் வண்ணம் பூசி நூதன போராட்டம். உருவையாறு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா. வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் காரைக்காலில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு 2 மாதங்களுக்கும் மேலாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு இல்லை என கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக அலுவலகத்தில் அமைந்துள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு 2 மணி நேரத்திற்கும் மேலாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் உரிய பணி பாதுகாப்பு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. காரைக்காலில் தற்போது குப்பை அள்ளக்கூடிய தனியார் ஒப்பந்ததாரரின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பணி மிக மோசமாக இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தொழிலாளர்களுக்கான கையுறை கொடுக்கறதுல, மலைக்கோட்டு கொடுக்கறதுல இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழல் நடக்குதுன்னு சொல்லி அந்த இடத்திலே சொல்லி இமிடியேட்டாக அதையெல்லாம் வழங்கணும்னு சொல்லி அவர் உத்தரவிட்டுட்டு போனார். உத்தரவிட்டுட்டு போய் 3-4 மாதமாவது ஒன்றுத்தையும் காணும். இந்த சூழல்கள் அதுவும் சம்பளம் வேற சரியாக போடுறதில்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழிலாளர்கள் மட்டும் இந்த பணி செய்வதும் பாதிக்கப்படல, ஊரில் உள்ள மக்களும் பாதிக்கப்படுறாங்க. என்ன குப்பை எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும் போது சுகாதார சீர்கேடுவுக்கு இந்த அரசாங்கமே வழிவகுத்துட்டு இருக்குது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மாறியவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வருவாய்த்துறை மூலமாக சாதி சான்றிதழ் வழங்குவதற்குண்டான அரசாணையை தமிழக அரசை போல் புதுச்சேரி அரசும் பிறப்பிக்க வேண்டும் என கூறி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் உலமாக்கள் அணி சார்பில் உலமாக்கள் அணியின் துணை செயலாளர் முஃப்தி முகமது யூசுப் மௌலானா தலைமையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ஜவாஹிருல்லாவின் நீண்டகால முயற்சியால் கடந்த 2024 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தமிழக அரசின் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு அரசாணை இஸ்லாத்திற்கு மாறி இஸ்லாமிய மதத்தினை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக மாறியவர்களுக்கு PCM என்ற வரையறைக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கும் தடையில்லாமல் வருவாய்த்துறையின் மூலமாக சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு உண்டான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது என்றும் இப்படிப்பட்ட அரசாணை என்பது இஸ்லாமிய மதத்திற்கு மாறக்கூடிய நபர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி சார்ந்த எதிர்கால வாழ்விற்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது எனவும் அதன் அடிப்படையிலேயே தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த அரசாணையை போன்று புதுச்சேரியிலும் அரசு அரசாணை பிறப்பித்து இஸ்லாத்திற்கு மாறியவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் சாதி சான்றிதழ் பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை செய்வதற்கும் அதனை சட்டசபையுடைய கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற இளைஞரணி மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதில் தமுமுக மாவட்ட செயலாளர் குதரத்துல்லா, மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூது, இணை செயலாளர்கள் இஸ்மாயில், முகமது ஆரிப், முகமது ரியாஸ், வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் முகமது, IPP பொருளாளர் ஹாரிஸ் மற்றும் மாவட்ட உலமா அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் கைகளில் வண்ணத்தை பூசி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்தும் நீதி கோரியும் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் ஜிப்மர் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து 9வது நாளாக மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் மருத்துவர்கள் நூதன முறையில் கைகளில் வண்ணங்கள் பூசிக்கொண்டனர். பின்னர் டிஜிட்டல் பேனலில் கைகளில் இருந்த வண்ணங்களை பதிய வைத்து படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருக்கு நீதி வழங்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு துறைகளின் கடமையை சரியாக செய்யாத PCS அதிகாரிகள், சமூக அமைப்புகள் குறித்து முதலமைச்சரிடம் புகார் தெரிவித்ததற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக புதுச்சேரி மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், புதுச்சேரி அரசு துறைகளில் பி குரூப் அரசிதழ் பதிவு பெறாத பதவிகளுக்கு சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மறுத்து வந்த நிலையில், கடந்த 2022ஆம் ஆண்டு அரசாணையில் மாற்றம் செய்யவும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களுக்கு துரோகம் செய்ததை கண்டித்தும், ஜனநாயக வழியில் வேறு வழியின்றி வீதியில் போராட்டம் நடத்திய சமூக அமைப்புகளால் தங்களுக்கு அச்சம் இருப்பதாக குடிமை பணி அரசு அதிகாரிகள் ஒன்று திரண்டு புதுச்சேரி முதலமைச்சரிடம் புகார் எனும் பெயரால் ஒப்பாரி வைத்துள்ளதை தமது இயக்கம் வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதுச்சேரி அரசு துறை அதிகாரிகளின் ஒப்பாரி புகாரில் சமூக அமைப்புகளின் தலைவர்கள் மீது பிணையில் வர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும், புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி நெருக்கடிகள் அரசை கடுமையாக நெருக்கிய போது முதலமைச்சரை சந்திக்காத அதிகாரிகள், அதற்கான ஆலோசனைகளை வழங்காத அதிகாரிகள், பல ஆண்டுகளாக பொதுத்துறை நிறுவனங்களில் ஊதியம் இல்லாமல் பல ஊழியர்கள் இறந்துவிட்ட நிலையில் அதனை சரி செய்வதற்கும், ஊதியம் வழங்குவதற்கும், பொதுத்துறை நிறுவனங்களை தூக்கி நிறுத்துவதற்கும் ஆலோசனை வழங்கிட கும்பலாக வந்து முதலமைச்சரை சந்தித்து முறையிடாத அதிகாரிகள் தற்போது சமூக அமைப்புகளால் தங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளது எந்த விதத்தில் நியாயம் என்பது தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனவே புதுச்சேரி அரசு குடிமைப்பணி அதிகாரிகள் கையூட்டு இன்றி தங்களது கடமைகளை செய்துவிட்டு அதற்கு குறுக்கீடு யார் செய்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய முதலமைச்சரை நாடுவது சால பிறந்தது என்றும், அதனை விடுத்து கடமையை மறந்து இத்தகைய வேலைகளை குடிமைப்பணி அதிகாரிகள் செய்ய வேண்டாம் என புதுச்சேரி மக்கள் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்வதாக மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தான் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கல்வி பங்களா ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்த பூஜையில் உபயதாரராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் வாயிலில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை மாணவர்கள் சிதைக்கப்படும் பெண்ணுரிமை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றினர். மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கூட்டு பாலியல் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்தும், பீகார் மாநிலத்தில் தலித் மாணவி கூட்டு பாலியல் செய்யப்பட்டதை கண்டித்தும், தமிழகம் கிருஷ்ணகிரியில் என்சிசி பயிற்சி முகாமில் அங்குள்ள பயிற்சியாளரால் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதை கண்டித்தும், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர்களின் சிதைக்கப்படும் பெண்ணுரிமை என்ற தலைப்பில் நாடகம் வழியாக விழிப்புணர்வு போராட்டம் நடத்தப்பட்டது. அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் ஏஏஎஸ்எஃப் கிளை செயலாளர் ஆகாஷ் தலைமை தாங்கினார். ஏஏஎஸ்எஃப் கிளை தலைவர் பூஜா முன்னிலை வகித்தார். புதுச்சேரி ஏஏஒய்எஃப் முன்னாள் மாநில செயலாளர் அந்தோணி, புதுச்சேரி மாநில செயலாளர் எழிலன், PhD சத்யராஜ், PhD சுகுமார், PhD பிரேம்நாத், புதுச்சேரி மாநில செயலாளர் முரளி உள்ளிட்ட பலர் கண்டன உரை நிகழ்த்தினர். இடதுசாரி தோழமை அமைப்புகள் சார்பில் SFI, AIDSO, BSF நோக்க உரையாற்றினர். AISF கமிட்டி உறுப்பினர்கள் லோகேஷ், முகிலன் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் LKG முதல் +2 வரை பயிலும் மாணவ மாணவிகள் பல்வேறு சிறப்பு தலைவர்கள் வேடங்கள் அணிந்து எழுச்சி முழக்கங்களை எழுப்பினர். கரிக்கலாம்பாக்கத்தில் கடந்த 25 ஆண்டு காலமாக ஒழுக்கம், கல்வி, விளையாட்டு, சுகாதாரம் மற்றும் பொதுத் தேர்வுகளில் முழு தேர்ச்சி ஆகிய அனைத்திலும் சிறப்பாக இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு SRK மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக திருமதி பொற்செல்வி பாலசுப்ரமணியம் சுதந்திர தின விழாவில் கொடியேற்றி சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். பள்ளியின் தாளாளர் டாக்டர் மகேந்திரன் சுதந்திர தின விழா தலைமை உரையாற்றினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காலையில் மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டி, மாறுவேட போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் LKG முதல் +2 வகுப்பு மாணவர்கள் வரை கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவாக நமது சுதந்திரத்திற்கு போராடி தன்னுயிர் நீத்த மாபெரும் மன்னர்கள் மற்றும்
சுதந்திர போராட்ட வீரர்களாக மாணவர்கள் மாறுவேடத்துடன் அணிவகுத்து நின்று அவர்கள் சுதந்திரத்திற்காக எழுப்பிய முழக்கங்களை பெற்றோர்கள் முன் எழுப்பினர். மாணவர்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக சுதந்திரத்தை போற்றும் வகையிலான படைப்புகளையும் பெற்றோர் முன்னிலையில் காட்சிப்படுத்தினர். மாறுவேடம் அணிந்த மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். உருவையாறு அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருவையாறு ஆச்சாரியபுரம் கிராமத்தில் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா 18ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சுதர்சன ஹோமம் நடைபெற்று அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் எண்ணெய் சாற்றி பூர்ணாபிஷேகம் நடைபெற்றது. அதனை அடுத்து கலசங்கள் பிரதிஷ்டை, அஷ்டபந்தனம் சாற்றுதல், முதல் கால பூஜையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் 4 கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து செல்வமுத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட உருவையாறு மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தை புனரமைத்து கட்டுவதற்கான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்து புத்தலா ஏழை மாரியம்மன் ஸ்ரீ கருணாம்பிகை சமேத ஸ்ரீ கருணாபூஸ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக புதுப்பிக்க அஸ்திர ஹோமத்துடன் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆசியுடன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த திருக்கோவில் புதுச்சேரியில் குறிப்பாக முத்தியால்பேட்டையில் முக்கியமான அடையாளமாகும். இந்த திருக்கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். இந்த திருக்கோவிலின் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக அருள் புரிந்து வந்தார். குறிப்பாக அம்மை நோய் ஏற்படும் நபர்கள் இந்த அம்மனின் அபிஷேக நீர் பெற்று வேப்பிலையை கொண்டு அம்மை நோயிலிருந்து விரைவில் குணமடைந்தனர் என்பது ஐதீகம். கடைசியாக இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்டது. அதன் பின்னர் திருக்கோவிலில் பல்வேறு காரணங்களால் திருப்பணி செய்யப்படாமல் இருந்து வந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பிரகாஷ்குமார் பதவியேற்றவுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து திருக்கோவிலிற்கு திருக்கோவில் நிர்வாக அதிகாரியாக அரசாங்க ஊழியர் தமிழொடியை நியமித்து மற்றும் 31 நபர்களை கோவில் திருப்பணிக்காக அதிகாரியின் பரிந்துரைப்படி நியமித்து சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்து அறநிலையத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவிலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி போதுமான நிதியை ஒதுக்கி திருப்பணி எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடைபெற உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்த திருக்கோவிலில் விநாயகர், முருகர், ஸ்ரீ கருணாபுரீஸ்வரர், ஸ்ரீ கருணாம்பிகை போன்ற 10க்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமையப்பெற உள்ளன. முத்தியால்பேட்டையில் உள்ள பல்வேறு திருக்கோவிலின் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் இந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி தமிழொடி சிறப்பாக செய்திருந்தார். ரெட்டியார்பாளையத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ தேவி கருமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரெட்டியார்பாளையம் தேர்தல் அலுவலகம் அருகில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் எஜமான விக்னேஸ்வரர் பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை, கோபூஜை, பிரம்மச்சாரி பூஜையை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.